உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2ஆம் வாரம் திங்கள். இஸ்ராயலின் எதிரியான ஏதோமின் நீரோடைகள் கீழாகும். அதனுடைய நிலத்தின் மண் எரியும் கந்தகமாகும். எசாயா 34:9 என்று ஏதோமை படித்த ஆண்டவர் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலங்கும் என்று இஸ்ராயலை வாழ்த்துகிறார். இறைவன் கிறிஸ்து வருகையால் நமக்கு கிடைக்கும் ஆசிரை இப்பகுதி சுட்டும் எனலாம். பபிலோனிய அடிமை தலையிலிருந்து எழுதப்பட்டது இந்த வாசகம். எனவே உறுதியாயிருங்கள், அஞ்ச வேண்டாம் என்ற சொற்கள் நம் அனைவருக்கும் உரம் தரும் வலிமை தரும் சொற்கள். இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எசாயா 6:7 என்று எசாயாவுக்கு கூறிய ஆண்டவர், சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றோமோ அவர்களிடம் செல். எரேமியா 17 என்று எரேமியாவுக்கு சொன்ன இறைவன், அஞ்சாதீர் அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். லூக்கா 1:31 என்று மரியாளிடம் பகர்ந்த கடவுள் அவரை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்ச வேண்டாம், உறுதியாயிருங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் நம்முடைய அரணும் அடைக்கல பாறையுமாய் இருக்கும்போது, திருப்பாடல் 17:2-31-46 நம்மை பாதுகாக்கும் கொட்டையும் கொத்தளவுமாய் இருக்கும்போது நாம் அச்சப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. உன் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். எசாயா 1:18. கடவுள் தாமே வந்து நம்மை மீட்பார். மீண்டுமாக, உன் பாவங்கள் எப்படி இருக்கின்றன? கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். எசாயா 1:18. கடவுள் தாமே வந்து நம்மை மீட்பார். 35:4. அருள் வளம் தருவார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வரும்போது பாழ் நிலம் நீரூற்றுகளால் நிரம்பி வழியும். ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வரும்போது பாழ் நிலம், வீணான நிலம் நீரூற்றுகளால் நிரம்பி வழியும். உடல் ஊனமுற்றோர் உரம் பெற்று மகிழ்வர் என்பது இயற்கை வளத்தை மட்டுமின்றி இயற்கைக்கு மேற்பட்ட அருள் வளத்தையும் சுட்டும். இயேசுவின் வருகையால் கல்லான இதயங்கள் கனிவதையும் பாவத்திற்கு அடிமைப்பட்ட உள்ளங்கள் விடுதலையுற்று மகிழ்வதையும் இது குறிக்கும். கல்லை பிசைந்து கனியாக்கி, எப்படி? கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுத்தி வினை கடிந்த வேதியன் என்று திருவாசகம் பாடுகின்றது. வர இருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை இத்தகைய விடுதலைக்கும் மகிழ்ச்சிக்கும் நம்மை இட்டு செல்லல் வேண்டும். இயேசுவின் மனநிலை நமது மனநிலையாகட்டும். கிறிஸ்து பிறப்பு நாம் நல்வழியில் நடக்க கடவுள் தந்தையால் தயார் செய்யப்பட்ட ஒரு தூய வழி. கிறிஸ்து பிறப்பு நாம் நல்வழியில் நடக்க கடவுள் தந்தையால் தயார் செய்யப்பட்ட ஒரு தூய வழி. 35:8. அவ்வழியில் அசுத்தமானவர் எவரும் நடக்க முடியாது. அந்த வழியில் அசுத்தமானவர் பாவியான எவரும் நடக்க முடியாது.
மீட்படைந்தவர்கள் மட்டுமே நடந்து செல்வர். 35:9. அப்பாதை ஒடுக்கமான பாதை, சிலுவைகள் நிறைந்த பாதை ஆயினும் அன்பு என்னும் உறுதுணையுடன் இப்பாதையில் நடப்போருக்கு எப்போதும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளவர்களா? கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும், தூய ஆவியாரால் தோழமையும், பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும், ஒரே அன்பும், ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து, ஒரே மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். தனக்கென வாழா பிறக்குரியாளன் அகநூறு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக. பிலிப்பியர் 2:1-5 என்ற வார்த்தைகள் இந்த திருவருகை காலத்தில் பின்பற்ற எவ்வளவு ஏற்றன.